நான் இப்படியாக சொல்லுவேன். ஆமா, சில பேர் சொல்லுவாங்க சின்ன ஊழியக்காரன். நான் சொல்வேன், நான் பிறந்ததுல இருந்து 42 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 42 வயசு ஆகுது, 42 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பிறந்ததுல இருந்து எல்லா ஊழிய காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். பணி விடைன்னு சொல்றேன்ல, இந்த பணி விடைய இத்தனோண்டு வயசுல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, சபையில பிரசங்கமே கேட்காத விளையாண்டுகிட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கும்ல, அந்த வயசுல இந்த பாஸ்டருடைய பேர பையன் இருக்காங்க பாருங்க, குட்டி பையன், அவன மாதிரி இருக்கிற வயசுல சர்ச் நடந்துகிட்டு இருக்கோம். நான் வெளியே சர்ச்சுக்கு வந்த சின்ன பிள்ளைகளோட விளையாண்டுகிட்டு இருப்பேனா, பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா பிரசங்கத்துக்கு இடையில லேசா அப்படின்ட்டா போதும், எங்க இருந்தாலும் ஓடி போய் ஒரு டம்ளர் நம்ம தண்ணியை மோந்து கொண்டாந்து மேடையில வச்சுட்டு திரும்பி என் வேலையை பார்க்க போயிடுவேன், விளையாடுகிற வேலையை. அப்ப தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறா. நான் 13 வயசுல இருந்தே பணிவிட வேலையை என்ன செஞ்சிட்டு இருக்கேன். செய்யாம ஒரு மேன்மை வராது, ஊழியம் செய்யாம ஒரு உயர்வு வராது. அந்த அடிப்படையான காரியங்களை செய்யாம ஒரு மேன்மையை கத்த நிச்சயமா யாருக்கும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாதவர். அந்த வயசுல இருந்து மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தடுத்து வந்த எல்லா காலகட்டத்திலும் எங்க சர்ச்சில் எங்க அம்மா, நாங்க சிறு பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களை வளர்த்தாங்க. என்ன ஸ்ட்ரிக்ட் தெரியுமா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களுக்கு டியூட்டி போட்டுருவாங்க. என்ன டியூட்டி, ஒருத்தருக்கு பாத்திரம் கழுவுற டியூட்டி. அந்த பாத்திரம்னா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இங்க நடக்கிற மாதிரி அப்ப வந்து சண்டே தோறும் சமையல் நடக்கும். தூரத்துல இருந்து வர்ற விசுவாசிகளுக்கு ஒரு 100 பேர் எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. அதனால மெகா மெகா சைஸ்ல பாத்திரம் வச்சிருப்பாங்க எங்க அம்மா. மாசத்துல ஒரு நாள் சனிக்கிழமை என்ன செஞ்சிருவாங்க, எல்லா பாத்திரத்தையும் விளக்கணும். அந்த பாத்திரத்தை விளக்கி முடிக்கிறதுக்கே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆகும். ஒருத்தருக்கு பாத்திரம் விளக்குற டியூட்டி, இன்னொருத்தருக்கு டாய்லெட் கழுவுற டியூட்டி, இன்னொருத்தருக்கு வீட்டையும் சர்ச்சையும் பெருக்கி ஒற்றை எடுக்க வேண்டிய டியூட்டி. நாங்க 3 பேருக்கும் பயங்கரமான டியூட்டியை கொடுத்துருவாங்க. அதையெல்லாம் இதுல என்ன கொடுமைனா, நாங்களும் எங்க அறிவுக்கு எட்டினபடி என்னென்ன ஹார்பிக் இருக்குதோ, என்னென்ன ப்ளீச்சிங் பவுடர் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு கழுவி பண்ணிட்டு வந்தா எங்க அம்மா பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லை, திரும்ப முதல்ல இருந்து கிளீன் பண்ணிடுறாங்க. அடிப்படையான பணிவிடையான வேலைகளை செய்தா மட்டும்தான் அபிஷேகத்தையும் உயர்வையும் பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த எலியா கைகளுக்கு தண்ணீர் வார்த்தானா எத்தனை காலம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரோ தெரியாதுங்க. ஆனா எளிமையான எல்லா ஊழியங்களையும் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, எங்களுடைய சபையில நான் சொன்னேனே பல ஊழியங்கள் இருக்கு. எல்லா ஊழியங்களிலும் ஆரம்பத்திலிருந்து நான் இருந்திருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து இப்பயும் நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி எங்க அப்பா இருந்தாங்கல்ல, அப்பயும் பாத்தீங்கன்னா நான் எல்லா ஊழியத்தையும் செய்வேன். எப்படி எது தேவையா இருக்கோ அதை செய்வேன். இன்னைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, பிரசங்கம் பண்றேன். ஒர்ஷிப் நடத்த கூப்பிட்டா ஒர்ஷிப் பண்ணுவேன். சில நேரத்தில் ஒர்ஷிப்புக்கும் சில எங்க சபையில சில விசேஷமான ஆட்கள் வந்துருவாங்க, ஊழியர்கள் வருவாங்கல்ல, ஒர்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கலையா போய் வீடியோ எடுப்பேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சில வாலிபர் இருப்பாங்க, சரி அவங்களுக்கு ஏதாவது பொறுப்பை கொடுக்கணும்ல, நீங்க வீடியோ எடுங்க. அடுத்து ஏதாவது வேற பல ஊழியங்களை செய்வேன். எதுவுமே இல்லையா, வாசல்ல போய் எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு வாசல் நின்றுவேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம் போட்டு வாங்க வாங்க உட்காருங்க, சேர் இல்லாதவங்க சேர் எடுத்து போடுறது, ஃபேனு ஆஃப் பண்ணி இருக்கிறவங்க ஃபேனை போட்டு விடுறது. பணிவிடை ஊழியங்கள் தான் அபிஷேகத்தை பெறுவதற்கான வழி. ஹல்லேலூயா. இந்த எலிசா அப்படியாக பணிவிடை ஊழியத்தை செய்த. இன்னைக்கு சில பேர் நினைச்சுக்கிறாங்க ஊழியம்னா ரொம்ப லேசு, ஊழியம்னா ரொம்ப எளிமையானது அப்படி நினைச்சுக்கிறாங்க. அவர்கள் அறியாமல் புரியாம இருக்கிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை நடத்தி முடிச்சுட்டா பாஸ்டருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு வாரம் முழுசும் அவர் சும்மா தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இருக்கிற ஊழியங்களும் பொறுப்புகளும் வேலைகளும் கடமைகளும் எவ்வளவோ அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சவர்கள் சில பேர் தான். அதை யாரெல்லாம் புரிந்து கொள்றாங்களோ அவர்கள் உற்சாகமா இந்த தேவனுடைய பணியில, இந்த தேவ ராஜ்யத்தின் காரியத்துல நானும் ஒரு பங்காக உதவியாக இருக்கணும் என்று சொல்லி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். தேவனுக்கு மகிமை சேர்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை யாரெல்லாம் செய்யறாங்களோ அதனுடைய விளைவுதான் மேன்மை, ஆசீர்வாதம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக எங்களுடைய பைபிள் காலேஜ்ல எங்க சபை விசுவாசியே ஒருத்தர் வந்து பைபிள் காலேஜ் படிச்சார். அவரு பல வருடங்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஏதோ ஒரு நாட்டுல கத்தார்னு நினைக்கிறேன், அங்க வேலை செய்துக்கிட்டு இருந்தார். இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சு படிக்க வந்திருந்தார். படிக்க வந்து 1 வருஷம் படிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்த அவர் ஊழியத்துக்கு எங்க போறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு எப்படி ஒரு 50 வயசு இருக்கும். ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாரு, பைபிள் காலேஜ் முடிச்ச உடனே, பாஸ்டர்
நான் ஆலயத்தில் வந்து சில ஊழியங்களை உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னாரு. ஒரு வாரத்துக்கு ஃபுல் டைமா இருந்து நான் செய்யலாம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. சந்தோஷம், நல்ல காரியம் தான், வாங்க செய்யுங்க. சர்ச் ஆஃபீஸில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம், லெட்டர் எழுதி அனுப்புறது, பல பல உட்காந்து செய்கிற மாதிரியான வேலைகள் இருக்கு, அதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், நான் சபையெல்லாம் கூட்டி தொடச்சி பெருக்கி கிளீன் பண்ண போறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க எங்க சபையில. அதெல்லாம் அந்த வேலைகளை செய்யறதுக்கு ஃபுல் டைமா சேலரி கொடுத்து ஸ்டாஃபாவே பல பேர் வச்சிருக்கிறோம். அதனால அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க, நீங்க அதெல்லாம் இப்போதைக்கு செய்ய வேண்டியதில்லை, நீங்க சின்ன சின்ன உதவிகளை செஞ்சா போதும் அப்படின்னேன். இல்ல பாஸ்டர், அதை செய்யணும்னு நான் ஒரு பொருத்தனையோட செய்யணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. சந்தோஷம், செய்யுங்க. ஊழியம் செய்யறேன்னு சொல்றால நான் ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? சந்தோஷம், செய்யுங்க. வந்தவர் 50 வயசுனா எப்படி கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பார்ல, அவரு குனிஞ்சு நிமிந்து கஷ்டப்பட்டு, இத்தனைக்கும் அவருக்கு பல சரீர பலவீனங்கள் வேற இருக்குது, அதை நினைச்சுக்கிட்டு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா உற்சாகமா அவர் எல்லாம் செஞ்சாரு. எல்லாம் ஒற்றை எடுக்க பெருக்க, இந்த ஜன்னல் எல்லாம் ஒவ்வொரு கம்பிகளுக்கு இடையில தூசியா இருக்கும், அதெல்லாம் துடைக்க ஒரு வாரம் பயங்கரமான வேலைகளை செஞ்சாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர் ஊழியம் செய்வதற்கான அத்தனை வாசல்களும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவருக்கு திறந்துச்சு. இப்ப ராஜபாளையத்து பக்கத்துல முரம்பு அப்படிங்கிற இடத்துல அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு இடமும் கிடைச்சிச்சு, தங்குறதுக்கான வீடும் கிடைச்சிச்சு, ஊழியத்துக்கு வாசல்கள் திறந்தது. போனாரு, இப்ப அருமையா அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எது அந்த ஆசீர்வாதத்தின் இரட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படிங்க வரும்? பணிவிடை செய்யும் போது தேவன் கிருபைகளை கொடுக்கிறா, அபிஷேகத்தை கொடுக்கிறா, ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த எலிசா கடந்து போன அனுபவத்தின் மற்றொரு காரியம், அவர் விசுவாசத்தில் நிறைந்த மனிதன் இந்த எலிசா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இவங்க கடந்து போன அந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவமா இருக்குது. அதுதான் நான் வசனத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த எலிசாவின் ஆவிக்குரிய அனுபவத்துல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவர் விசுவாசத்தில் நிறைந்த மனிதன். எப்படி சொல்லலாம்? இந்த கில்கால் அப்படிங்கிறது விசுவாச வாழ்க்கையின் துவக்கத்தின் அடையாளம். இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லிட்டே இருக்கிறாரு, இவங்க கில்கால்ல இருக்காங்க. அங்கிருந்து அவர் சொல்றாரு, நான் அடுத்து போறேன், பெத்தேலுக்கு போறேன், எரிகோவுக்கு போறேன், யோர்தானுக்கு போறேன், தேவன் என்னை போக அனுப்புகிறார். இவர் சொல்றாரு, நானும் வர்றேன், நானும் உம்மோடு கூட வருகிறேன். இந்த ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களை குறிக்குது. அதுல இந்த கில்கால் விசுவாச வாழ்க்கையின் துவக்கத்தை குறிக்குது. எப்படி சொல்லலாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தை முடிச்சு கானானுக்குள்ள கடந்து வராங்க. கடந்து வரும்போது அவர்கள் முதலாவது வந்து தங்கின பாளையம் இறங்கின இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் கில்கால். இந்த கில்கால்ல வந்து அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, இதுவரைக்கும் வனாந்தரத்துல ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து மன்னா பொழிந்து கொண்டிருந்தது. தேவன் கண்மலையின் தண்ணீரை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். பகலில் மேகஸ்தமம், இரவில் அக்னி ஸ்தமம் அவங்களுக்கு துணையாக பாதுகாப்பாக வந்து கொண்டிருந்துச்சு. என்னைக்கு கில்கால்ல வந்து காலை வச்சாங்களோ அன்றைக்கு மறுநாள்ல இருந்து மன்னா பொழிவது நின்று போனது. இந்த மன்னா வந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? காலையில போக வேண்டியது, மன்னாவை எடுத்துட்டு வர வேண்டியது, சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியது, மீதி நேரமெல்லாம் ஒரு வேலையும் இல்லை, தூங்க வேண்டியதுதான். ஆனா என்றைக்கு அந்த கானானுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ மன்னா நின்றது. அன்றைக்கு தேசத்தின் பலனை புசிச்சாங்க. அதுக்கடுத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இப்ப தெரியும், நாளை காலையில விடிஞ்சா மன்னா வராது, நாளைக்கு என்ன சாப்பிட கர்த்தரை சார்ந்து வாழ்கிறார்கள். என்ன தண்ணி எங்க போய் எடுத்துட்டு வர்றதுக்கு அதுக்கு தேவனை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரை நம்பி சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம விசுவாச அனுபவத்தின் வழியாய் போக வேண்டியது அவசியம். அப்பொழுதுதான் அபிஷேகத்தின் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சகலவித ஆசீர்வாதத்துக்கும் துவக்கமான நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாச வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்களேன், இது என்ன விசுவாசம்? நம்ம கண்ணுக்கே பார்க்க தெரியாவிட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம். இந்த வனாந்தர பயணத்துல 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் தேவன் மன்னாவை கொடுத்தார்.
இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இவங்க கர்த்தரை கண்ணார கண்டாங்க. எப்படி கண்டாங்க? பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ஆசரிப்பு கூடாரத்து மேல மகிமையா ஆண்டவர் நின்றுகிட்டு இருந்தார். அந்த மேக ஸ்தம்பத்துல தான் ஜனங்களோட என்ன செஞ்சாரு? பேசினார். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இருந்ததாக நம்ம பைபிள்ல பார்க்கல. நம்ம கண்ணுக்கே தெரியாட்டினாலும், நம்ம கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் தேவன் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் கர்த்தரை நம்பி சார்ந்து விசுவாச வாழ்க்கை வாழுவாங்க. ஆமே. நீங்க எந்த நிலையில இருந்தாலும், வாழ்க்கையின் எந்த அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. தேவனை விசுவாசித்து வாழ ஆரம்பிங்க. பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுடைய படிப்புக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. வாலிபர்களா இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. பெரியவர்களா இருந்தாலும் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் தேவனை சார்ந்து கொள்ளுங்க. விசுவாச வாழ்க்கையின் துவக்கம் தான் இந்த கில்கால். அதுல இருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பொறுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. கானான் காலு வச்ச உடனே மன்னா நின்னு போச்சு. இனிமே ஒவ்வொரு நாளும் அவங்க அதுக்காக உழைத்து பிரயாசப்பட்டு அங்க உணவு தானியத்தை சேர்க்கணும், சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்ல, கானான் தேசத்தை யுத்தம் பண்ணி பிடிக்கணும். 2 வேலையும் செய்யணும். இவங்களுடைய தேவைக்கும் கர்த்தரை சார்ந்து வாழணும், கானானை சுதந்திரிப்பதற்கும் தேவனை சார்ந்து வாழ வேண்டியது இருந்துச்சு. இந்த நாளிலே நம்ம கர்த்தரை சார்ந்து நடக்க பழகுவோம். ஹல்லேலூயா. இப்படியாக வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். என்ன விசுவாசம்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்ற விசுவாசம். இந்த நாளில் அப்படிப்பட்ட விசுவாசத்துல நம்ம ஒவ்வொருவரும் வாழ நடக்க பழகி கொள்வோம். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய். தண்ணீரெல்லாம் ரசமாகிடும், தண்ணீரெல்லாம் ரசமாகிடும், தாகமெல்லாம் தீர்க்கப்படும், தாகமெல்லாம் தீர்க்கப்படும். நீ விசுவாசித்தா தேவனின் மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தா தேவனின் மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த எலிசாவினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் மற்றொரு காரியம் என்ன அப்படின்னா, சோதனையை ஜெயித்தவர் இந்த எலிசா. ஏன்னா இவங்க கில்கால்ல இருந்து இவங்க போகிற அடுத்த இடம் என்னன்னா பெத்தேல். ஏன்னா எலிசா அப்படிதான் சொல்றாரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். எதுக்காக சொல்றாரு நினைக்கிறீங்க? இந்த எலிசாவை கலட்டி விடுறதுக்காக. எப்படியாவது இந்த எலிசா பின்னாடி வராம நின்று வரா பாருங்க. இந்த ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லும் போதும் இவர் என்ன சொல்றாருன்னா, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை அங்கே போக அனுப்புகிறார். 3 தடவை அப்படியே சொல்றாரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை அங்கே போக சொல்லுகிறார். முதல்ல பெத்தேலு, அதுக்கப்புறம் எரிகோ, அதுக்கப்புறம் யோர்தான். எதுக்கு அதை சொல்லணும்? இத்தனை காலம் இவர் பின்னாடி பைய தூக்கிட்டு வந்தாரு, கை கழுவ தண்ணியை கொடுத்துட்டு வந்த அந்த ஊழியக்காரனை எதுக்கு இந்த இடத்துல நீ இங்கே இருன்னு அவர் சொல்லணும்? அங்கதான் ஒரு முக்கியமான காரியம் அடங்கி இருக்கு. அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அங்கேயே ஒரு தடை என்ன செய்யுது காணப்படும், ஒரு சோதனை. இவரு கொஞ்சம் அசதியா சோறு உணர்ந்திருந்தாருன்னா நல்ல வேலை, நம்ம எஜமானே சொல்லிட்டாரு நீ இருப்பான்ட்டு. இருனா என்ன செய்ய போறாரு, கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், இப்பயாவது எனக்கு ஒரு ஓய்வு கிடைச்சிச்சே அப்படின்னு அவர் நினைக்கல. இல்ல இல்ல, நான் உம்மோட கூட வருகிறேன், நான் உம்மோட கூட வருகிறேன். ஒவ்வொரு நேரமும் சொல்றேன் உம்மோட கூட வருகிறேன். இந்த பெத்தேல் அது சோதனையை ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம், ஒரு சோதனையின் அனுபவம். நம்ம ஒவ்வொருவரும் சோதனையை சந்திக்கணும், சகிக்கணும், ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்ன நடக்குதான், வாக்குத்தத்தம் பண்ண அவட்ட ஜீவ கிரீடத்தை என்ன செய்யறான் பெற்று. அப்ப சோதனை கண்ட உடனே அப்பாடி எனக்கு வேண்டாம், நான் இங்க ஜம்முன்னு உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்களா, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற முடியாது, ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாது. இந்த எலிசா எப்படி ரெட்டிப்பு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்? சோதனையை சந்திக்கிறார், சகிக்கிறார், ஜெயிக்கிறார். இன்றைக்கு அந்த பெத்தேல் எதை குறிக்கிற ஒரு இடம் அப்படின்னா, யாக்கோபு அந்த அப்பா அம்மா விட்டு போறாரு பாருங்க. அந்த குடும்பத்துல வந்த ஒரு பிரச்சனை நிமித்தமா லாபான் ஊருக்கு போறதுக்காக அவர் கடந்து போகும்போது அந்த முதல் நாள் இரவு வனாந்தரத்திலே காட்டிலே தனியாக தங்கியிருந்த இடம் பேர் தான்
பெத்தேல். அந்த பெத்தேலுக்கு ஆரம்பத்தில் ஒரு பேர் இருந்துச்சான். அந்த பேர் என்னன்னா லூஸ். அந்த லூசு பெத்தேலா மாறிச்சு. எப்ப மாறிச்சு? இவர் சோதனையை சந்தித்து சகித்த போது, தேவனை தரிசித்த போது, அன்றைக்கு இரவு தேவன் அவருக்கு சொப்பனத்திலே தரிசனம் கொடுத்த போது, அந்த அதுவரைக்கும் லூஸ் என்று அழைக்கப்பட்டு கொண்ட இடம் பெத்தேலாக மாறிச்சு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட சில சோதனைகளின் அனுபவங்களில் தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார்? அந்த சோதனைகளிலே நம்ம கடந்து ஜெயிச்சு பொன்னாக ஜொலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சோதனை வழியாக கடந்து போய் நம்ம தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும். இந்த பெத்தேலின் அனுபவத்துக்கு வரும்போது உண்மையிலே யாக்கோபு பயந்து நடுங்கி போய் இருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாத செல்ல பிள்ளை. ஏன்னா இவரு இன்னும் சொல்ல போனா அம்மா பிள்ளை. அந்த வீட்டுல பாருங்க, மூத்தவர் அப்பா பிள்ளை, இளையவர் அம்மா பிள்ளை. கடைசியில் ஜெயிச்சது பாத்தீங்கன்னா அம்மா பிள்ளை தான். ஆமா, பாத்துங்கன்னா இந்த சில வீடுகள்ல அம்மா பிள்ளைங்க இருப்பாங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிப்பு என்ன செய்யும் இருக்கும். கவனிப்பு நான் சொல்றது சில நல்ல காரியங்களை பத்தி சொல்றேன். ஆமே. ஆமா, எங்க அம்மா வீட்டுல சொல்லுவாங்க, எங்க அம்மா வீட்டுல 9 பிள்ளைங்க, அதுல 2 ஆண் பிள்ளைகள் தான் முக்கியமா வேலை செய்து சம்பாதித்து கொண்டுதாங்க. எங்க தாத்தா சீக்கிரத்துல இறந்துட்டாரு, எங்க அம்மாவுடைய அப்பா. அப்ப இந்த 2 பிள்ளை, மற்ற பெண்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்துக்கு முக்கியமான வருமானம் இந்த 2 ஆண் பிள்ளைகள் தான். அதனால எங்க அம்மாவுடைய அம்மா, எங்க பாட்டியம்மா, அந்த 2 பேருக்கும் ஸ்பெஷலா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்களாம். வீட்டுல என்ன சமையல் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு பங்கு என்ன செய்யும். ஆமா, சவுலுக்கு பத்தி சாமுவேல் சொல்றாருல, நான் எடுத்து வைக்க சொன்னனே அந்த முன்னந்தோட எடுத்துக்கிட்டு வா, ஸ்பெஷலான ஒரு பங்கு. அத மாதிரி இந்த 2 பிள்ளைகளுக்கும் அம்மா என்ன செய்வாங்க, ஸ்பெஷலா சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்களாம். அம்மா பிள்ளை இதுவரைக்கும் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அம்மா பிள்ளையாவே எல்லாத்துக்கும் வளர்ந்துட்டாரு. வீட்டை விட்டு வெளியே போனதில்லை, உலகம்னா என்னன்னு தெரியாது, அங்க இருக்கிற சூழ்நிலைகள்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கு முதல் முறையா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார். ஒரு வனாந்தரத்துல தங்க வேண்டிய தூங்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இவருக்கு ஒரே பயம். என்ன பயம்? திருடர்கள் வந்தாலும் வரலாம், சில மிருகங்கள் வந்தாலும் வரலாம், சிங்கம், புலி, கரடி என்ன வந்தாலும் ஒரு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த வனாந்திரத்திலே தங்கி இருக்கும் போதுதான் இவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னை பத்திரமாய் சுகமாய் கொண்டு போய் என்னை சுகமா திரும்பி வர பண்ணுவீரானால் இந்த ஆண்டவரை நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சோதனை, இந்த சோதனையை சகித்து ஜெயித்து மேற்கொள்ள ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அன்னைக்கு எலிசாவும் இது போன்ற காரியங்களை கடந்தார், ஜெயிச்சார், மேற்கொண்டார். ஆமென். இங்க நம்ம பார்க்கிற யாக்கோபா இருக்கட்டும், அவரும் அது போலவே அந்த பெத்தேலிலே அவருக்கு வந்த சோதனையின் அனுபவத்தை கடந்தார், ஜெயிச்சார், மேற்கொண்டார். அதனால இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் யாக்கோபு சொல்றாருல, கோலும் கையுமா இவ்விடத்தை கடந்து போனேன், திரும்பி வரமோ எப்படி வந்தாரா, இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவர்களாக நான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப இரட்டிப்பு ஆசீர்வாதம் வேணும்னா எதை கடக்கணும்? சோதனை என்ன செய்யணும்? கடக்கணும். இன்னைக்கு சில பேர் கடந்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். மண்டே என்ன பரீட்சை இருக்கு, திங்கட்கிழமை என்ன பரீட்சை இருக்கு, இப்பதான் ஏதோ 10ஆம் தேதி உள்ள பரீட்சையை மாத்தி வச்சிருக்காங்கன்னு நியூஸ்ல பார்த்தேன். எல்லா 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு 10ஆம் தேதி என்ன பரீட்சை இருக்கோ அந்த பரீட்சையை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு மாத்தி வச்சிருக்காங்களாம். தெரியுமா உங்களுக்கு? சரி, திங்கட்கிழமை போய் தெரிஞ்சுக்கோங்க. சோதனை, இந்த சோதனையை ஜெயிச்சோம்னா அப்புறம் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு அனுபவம் எலிசாவினுடைய அனுபவம், ஆவிக்குரிய யுத்தத்தை அறிந்தவர், ஜெயித்தவர். அதுதான் எரிகோ பட்டணம். இப்ப 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு முறை அதை வாசிச்சிருவோமே, 2:4. ஆமென். போதும், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை இந்த எலிசா பெற முடியாதபடி ஒரு தடையாகத்தான் அந்த சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனா ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவத்தின் வழியாகவும் கடந்து போனால் மட்டும்தான்
அந்த ரெட்டிப்பு அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களுக்கு சத்தமா இல்லையா சொல்லலாமா? இங்க பாக்குறோம், இந்த 2 பேரும் சேர்ந்து எரிகோவுக்கு வந்தாங்க. ஏன்னா எலிசா விடல, உடும்பு பிடியா பிடிச்சுக்கிட்டாரு. நீர் எங்க போனாலும் நானு வருவேன். எப்படி அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு ஏற்கனவே ஆவியின் வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு. அதனால கடைசி வரைக்கும் உறுதியா பிடிச்சிருந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கிடணும் அப்படிங்கறத ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் இந்த எலிசா. 2 பேரும் சேர்ந்து எரிகோவுக்கு என்ன செய்றாங்க? வருகிறாங்க. இந்த எரிகோ எதன் அடையாளமாக இருக்குன்னா, ஆவிக்குரிய யுத்தத்தின் அடையாளமாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வந்தப்ப முதல்ல தங்கின பாளையம் இறங்கின இடம் அது கில்கால். ஆனா முதல்ல யுத்தம் நடந்த இடம் அது எரிகோ. முதலாவது யுத்தம் பண்ணி பிடிச்ச பட்டணம் அது எரிகோ. அந்த எரிகோவை குறித்து வாசிக்கிறோம், அது அடைக்கப்பட்ட பட்டணமா இருக்குது. பிரம்மாண்டமான கோட்டை அதை சுத்தி கட்டப்பட்டிருக்கு, அலங்கம் கட்டப்பட்டிருக்குது. அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபோல்டான ஒரு பட்டணமா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினால ஆவிக்குரிய பிரகாரமான யுத்தத்தினால எரிகோவை மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க அந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு எந்த பிளானும் பண்ணல, அதுக்கு எந்த முயற்சிகளும் செய்யல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தாங்க. எரிகோ கோட்டை தன்னாலேயே தகர்ந்து விழுந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினாலே அது இடிந்து விழுந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 6 நாள் அதை சுத்தி வாங்க. சுத்தி வரும்போது ஒருத்தரும் ஒன்னும் பேசக்கூடாது, அமைதியா என்ன செய்யுங்க? சுத்தி வாங்க. 7ஆம் நாள் 7 முறை சுத்தி வாங்க. கடைசியா வரும்போது ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிச்சாங்க பாருங்க, அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம். நம்ம ஒவ்வொருவரும் சில ஆவிக்குரிய யுத்தங்களை சந்தித்து ஜெயிச்சு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, கர்த்தர் நமக்கு அந்த ஆவிக்குரிய யுத்தங்களிலே ஜெயம் எடுப்பதற்கான வல்லமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மீதி பகுதி மட்டும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு. நீங்க சொல்லும் போதே இந்த அரண் நிர்மூலம் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கலாம். எங்க அரணை நிர்மூலமாக்குற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த வசனத்தின் பின்பகுதி மட்டும் அரணை நிர்மூலமாக்குற மாதிரி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில ஆசீர்வாதங்கள் தடைகளாக இருக்குது. இந்த எரிகோ அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டதாக இருக்குது, அடைக்கப்பட்ட வாசலாக இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தடையை என்னைக்கு தகர்த்து எறிந்து ஜெயிக்கிறோமோ அன்றைக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாருங்களேன், பல நேரங்களில இந்த ஆசீர்வாதத்தின் தடைகளாக சில காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கு. தடையை தகர்க்கணும், எதிர்த்து ஜெயிக்கணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல ஆவிக்குரிய பிரகாரமாக போராடி நம்ம ஜெயித்து மேற்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதமான நன்மைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சாத்தான் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு தடைகளை கொண்டு வந்தாலும் நம்ம கூட இருக்கிற வல்லமை சகல வல்லமை காட்டின மேலானது. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துல ஆங்கிலேயர்கள் பிடிச்சுக்கிட்டு வந்தாங்கல்ல, அப்படி வந்த காலத்துல நம்ம இந்தியாவில் முழுசுல இருந்த அத்தனை ராஜாக்களாலும் ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ளவே முடியல, அந்த வெள்ளைக்காரங்களை ஜெயிக்கவே முடியல. என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஆட்கள் ரொம்ப அருமையா கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. இங்க கூட பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துல தான் இருக்கு போல. என்ன? ஆமா, அன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன், அந்த பக்கம் போயிருந்தேன். பார்த்த ஊமத்துறை வளைவு அப்படின்னு ஏதோ போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். என்ன கட்டியிருந்தாங்க? சுத்திலும் பயங்கரமான கோட்டை கட்டியிருந்தாங்க. இந்த கோட்டையெல்லாம் அந்த வெள்ளைக்காரங்களுக்கு 5 நிமிஷத்துல இடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பீரங்கி இருந்துச்சு. அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? அந்த பீரங்கி பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது மியூசியத்துல வச்சிருப்பாங்கல்ல, பீரங்கி வச்சிருந்துருக்காங்க. அந்த காலத்திலே இவ்வளவு பெரிய குண்டை அதுல போட்டு அதுல ஏதோ ஒரு தீப்பந்தத்தை பொருத்தி உள்ள போட்டு விட்டாங்கன்னா அது வந்து அடிச்சா இவங்க கட்டி வச்சிருக்கிற 15 அடி 20 அடி உயர காம்பவுண்ட் வாலும் ஒரு நிமிஷத்துல உடைஞ்சி கீழே விழுந்துருது. அப்ப எவ்வளவு பெரிய அரண்களாக எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குமானா தடைகளை தகர்க்க முடியும். ஹல்லேலூயா.
நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஆவியின் வல்லமை இருக்குமானால் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை குறித்து டுனாமிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தை டைனமைட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. டைனமைட்னா என்னது? வெடிகுண்டுகளுக்கு பயன்படுத்துகிற மருந்துக்கு பேர் தான் டைனமைட். அந்த வெடி மருந்துகளை வச்சா எவ்வளவு பெரிய கட்டடத்தையும் இடிச்சு காலி பண்ணிருது, எவ்வளவு பெரிய தடைகளையும் தகர்த்துருது. பரிசுத்தாவின் வல்லமையும் அது போன்ற வல்லமை தான். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய யுத்தத்துல பரிசுத்தாவின் வல்லமையில அபிஷேகத்தை நிறைந்து நம்ம ஜெபித்து அதை மேற்கொள்ளும் போது எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்க்கவும் ஜெயிக்கவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு அற்புதமான சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எங்களுடைய உறவினரான ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஆணுடைய கிருபையில நல்லா 12th படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டாரு. நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இவருக்கு பலரும் பல பெரிய படிப்புகளை படிக்கிறாங்களே, நம்மளும் படிக்கணும்னு ஆசை. பல படிப்புகளுக்கு முயற்சி பண்ணி கடைசியா வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு இவருக்கு காலிங் லெட்டர் வந்துருச்சு. என்ன காலிங் லெட்டர்னா, அந்த கவுன்சிலிங்கான காலிங் லெட்டர். ஸோ இனி கவுன்சிலிங் போனணும், அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த காலேஜுங்கிறத செலக்ட் பண்ணணும். இந்த காலிங் லெட்டர் வந்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நமக்கும் ஒரு பெரிய படிப்பு என்ன செஞ்சிச்சு, கிடைச்சிருச்சு. சைக்கிள் எடுத்தார், காலிங் லெட்டர் பைக்கில் வச்சுக்கிட்டார். எல்லாருக்கும் போய் கேட்டீங்களா, எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? காலிங்ல நான் கூட படிச்ச எல்லா மாணவர்களையும் போய் சந்திச்சு, உனக்கு வந்துருச்சா? வரல, எனக்கு வந்துருச்சு. பத்தியா, எனக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் சுத்தி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. காலிங் லெட்டர் தொலைஞ்சு போச்சு. கிடைச்சிருச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்ப காலிங் லெட்டர் தொலைஞ்சு போச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. அங்க கவுன்சிலிங்க்கு போக வேண்டிய டேட் வந்துருச்சு. ஸோ அப்ப இவங்க போறாங்க. மற்றொரு எங்களுடைய உறவினர் அவங்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க. போகும்போது அவருக்கு எப்படி திட்டு விழுந்திருக்கும். என்ன, அங்க போனா இந்த அட்மிஷன் நடக்கிற எல்லா இடத்துலையும் பாருங்க, திருவிழா கூட்டம் மாதிரி கூட்டம் பிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க. ஏன்னா எல்லாரும் எப்படி ஆகிலும் நல்ல படிப்புகளை பெற்றணும், அதுக்கான அனுமதியை பெற்றணும் அவ்வளவு முயற்சிக்கிறாங்க. பயங்கரமான கூட்டம். அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு ஏன்னா பயங்கரமான கூட்டம். இப்ப இந்த கேட்டை வாட்ச்மேன் பூட்டி வச்சுக்கிட்டாரு. காலிங் லெட்டர் காமிச்சா உள்ள போங்க, மத்த ஆள்லாம் வெளியே நில்லுங்க. இந்த மாதிரி இடத்துல அப்படிதான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. காலிங் லெட்டர் வச்சிருக்கா ஒரு ஆள் போங்க, கூட உதவிக்கு ஒரு ஆள் போங்க. ஏன்னா சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்க இவங்க எக்குத்தப்பான பேர் உள்ள போனா அங்க ஒரு பெரிய கலவரம் மாதிரியே இருக்கும். இவரோ காலிங் லெட்டர் தொலைச்சிட்டு சும்மா போய் நிக்கிறார். அவர்கிட்ட போய் கெஞ்சி கதறி சொல்லி பார்த்தார். வாட்ச்மேன் விட மாட்டேன்ட்டாரு. அதுக்கு மேல நான் விட முடியாது சார், காலிங் லெட்டர் வச்சிருந்தா உள்ள அனுப்பு, இல்லாட்டி அனுப்பாதுன்னு ஆபீசர் எனக்கு சொல்லியிருக்கிறார். வேற வழி இல்லை. ஏமாற்றத்தோட என்னடா செய்யல நின்றுகிட்டு இருக்கும்போது உடன் போயிருந்த அந்த சகோதரர் தான் ரொம்ப உருக்கமா உண்மையா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னியும். என்ன பாவத்தை? இவர் போய் எல்லாத்தையும் பெருமையா பீத்திட்டு வந்தாரு, காடு தொலைஞ்சு போச்சு. கிருபையாக இவருக்கு உதவி செய்யும். எப்படி ஆகிலும் இந்த படிப்பு கிடைக்கட்டும், வாழ்க்கை மேன்மை அடையட்டும். ஜெபம் பண்ணிக்கிட்டே அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச தூரத்துல தான் அந்த இது கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. இது போல அந்த மாடியில இருந்து திடீர்னு ஒரு ஆபீசர் வெளியே வந்து எட்டி பார்த்து கேட்ல நிக்கிறவங்கள பார்த்து கேட்டிருக்காரு, என்ன அங்க நின்றுகிட்டு இருக்கீங்க, கூட்டமா நின்றுகிட்டு இருக்கீங்க? உடனே இவங்க சொல்லிருக்காங்க, சார் காலிங் லெட்டர் தொலைஞ்சு போச்சு, உள்ள வர முடியாம நிக்கிறோம். உன் பேர் என்னது? பேரை சொன்னார் பாருங்க. உங்களை தான் அவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் உள்ள வாங்க. எப்ப வாட்ச்மேன் உள்ள விட்டுருப்பா அப்படின்னாரா. லெட்டரே இல்லாம உள்ள போனாங்க, படிப்பும் கிடைத்தது. ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களுக்கு தடைகள், அது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடைன்னு ஒண்ணு வராம இருக்கவே இருக்காது. தடைன்னு ஒண்ணு வந்தா தான் அதுக்கு பேர் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனா அந்த தடையை நம்ம கடக்கணும், ஜெயிக்கணும், ஆவிக்குரிய யுத்தத்தை மேற்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. நிறைவாக தரிசனம் உள்ளவன் இந்த எலிசா. தரிசனம் உள்ளவரா இருந்தனால தான் தேவன் அப்படிப்பட்ட ரெட்டிப்பான ஆவியையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்க்கையில கொடுத்தா. 2 ராஜாக்கள் 2:9 வாசிக்கலாம். 9:10. ஆமென். வாசிங்க.
ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, அரிதான காரியத்தை கேட்ட, அப்படின்னா கடினமான காரியத்தை கேட்டிருக்கிறாய். அதுக்கப்புறமும் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் பாருங்க, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். என்ன சொல்ல வர்றாரு? இந்த எலிசாவுக்கு தரிசனம் இருக்குது. எப்படி சொல்லலாம்? பரலோகத்துக்கு அடுத்த தரிசனம் என்ன செய்து இருக்குது. அதனால தான் பாருங்க, இவர் கேட்ட அந்த ஆவியின் வரத்தை கூட அவர் சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்தினா உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். தரிசனம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தின் துவக்கமாக காணப்படுது. பைபிள்ல ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பத்தி வாசிக்கிறோம். 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த எலிசாவுக்கு ஒரு தரிசனம் இருக்குதுங்க. என்ன தரிசனம்? எலியா விட்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தரிசனம். எலியா இன்னும் ஏசபேலை அழிக்கக்கூடிய வேலையை அவர் நிறைவேற்றல. அப்ப அந்த எலியா விட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றணும். அந்த ஏசபேல் அழிக்கப்படணும், ஆகாபின் கிரியைகள் அழிக்கப்படணும், முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுறது மட்டும் இல்ல, ஆராதிக்கிற ஜனங்களாக மாறணுங்கிற பரலோக தரிசனம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய தரிசனம் அவருக்கு இருக்குது. அவருடைய தரிசனம் பரலோகத்துக்கு அடுத்ததா இருக்குது. அதுதான் அவர் சொல்ற, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பாத்தினா கிடைக்கும். அது எப்படிங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது கரெக்டா அவரை பார்க்கிறது? அந்த சம்பவமே திடீர்னு நடக்குது. அங்க ஏதோ ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. எது என்ன நடந்தாலும் இவருடைய எண்ணம் எல்லாம், இவருடைய கவனம் எல்லாம், இவருடைய பார்வை எல்லாம் அந்த எலியா மேலேயே இருக்குது. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அந்த எலியாவின் அபிஷேகத்தையும் அவருடைய இரட்டிப்பான வரத்தையும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுல தான் அவருடைய கவனம் எல்லாம் இருக்குது. அதுதான் தரிசனம். இந்த தரிசனம் யாருக்குள்ள இருக்குதோ அப்படிப்பட்டவங்க தான் இரட்டிப்பான வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய தரிசனத்தை எலிசா பெற்றுக்கொண்டதுனால தான் கர்த்தர் அவரை அற்புதமாய் அதிசயமாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தரிசனம் வேண்டும். என்ன தரிசனம்? பரலோகத்துக்கு அடுத்த தரிசனம், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த தரிசனம். நீங்க என்ன காரியம் உள்ளவர்களாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையில இருந்தவர்களாக இருந்தாலும், உங்களுக்குள்ள தரிசனம் இருக்குமானா அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெய்னார்ட் பாங்கே அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இப்ப ஆண்டவராஜன் போயிட்டாரு. அவர் இப்படியாக ஒரு அனுபவத்தை சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய ஊழியத்துக்கு நல்லா உதவி செய்கிற ஒரு பணக்கார மனிதர் ஒருத்தர் இருந்தாராம். பணக்கார விசுவாசி. அவருக்கு வயசு 95. அப்படி 95 வயசா இருக்கும்போது அவரு மரணத்துக்கு எதுவும் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறார். உடனே இவருக்கு போன் பண்ணியிருக்கிறார், ஐயா இந்த மாதிரி நான் சோமலாம இருக்கிறேன், எனக்கு ஜோமனை வாங்க. உடனே இவர் ஜோமனை போயிருக்கிறார். போன உடனே கேட்டாராம், நான் எதுக்காக ஜோமனணும்? நீங்க சுகமடையணும்னு ஜோமனவா, ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு எடுத்துக்கணும்னு ஜோமனவா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், நான் சுகமடையணும்னு ஜோமனுங்க. இவர் கேட்டாராம், 95 வயசுக்கு அப்புறம் சுகமடைஞ்சு என்ன செய்ய போறீங்க? ஆனா அந்த மனிதன் சொன்னாராம், நான் இன்னும் 5 வருஷம் உயிரோட கூட இருந்தேன்னா ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு பணம் சம்பாதிப்பேன், அந்த பணத்தை கொண்டு இத்தனை சுவிசேஷ கூட்டங்களை நடத்துவேன் அப்படின்னாராம். அதனால நான் சுகமடையணும்னாராம். உடனே இவர் அதுக்காக ஜெபம் இருக்கிறார். அவர் சுகமடைந்தார். சொன்னபடியே தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருந்தார். ஹல்லேலூயா. தரிசனம்னா என்ன? எதிர்காலத்துல இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணுங்கிற ஒரு வாஞ்சை, விருப்பம், எண்ணம். அந்த மனிதனுக்கு பாருங்க ஒரு தெளிவு இருக்குது. தான் வாழ்க்கையின் தரிசனத்தை குறித்து ஒரு தெளிவு இருக்குது. நான் சுகமடைந்தால் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருப்பேன், இத்தனை சுவிசேஷ கூட்டங்களை நடத்துறதுக்கு நான் உதவி செய்வேன். அவர் அந்த பணத்துல பெருகியிருந்தனால என் பணத்தினாலே நான் தேவனுக்கு ஊழியம் செய்து உதவிகரமா இருப்பேன். பாருங்களேன், தரிசனம் இருந்தது, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன தரிசனம் இருக்குது? அந்த எலிசாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, கர்த்தர் இரட்டிப்பான அபிஷேகத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்முடைய தரிசனம் என்ன? அது பரலோகத்துக்கு அடுத்தது தானா? தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தது தானா? நீதிக்கு அடுத்தது தானா? அப்படிப்பட்ட காரியங்களாக தரிசனம் வாழ்க்கையில் இருக்குமானா கர்த்தர் அபிஷேகத்தையும் கொடுப்பாரு, வரத்தையும் கொடுப்பாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு, உங்களை மேன்மையா சாட்சியா வைப்பாரு. ஹல்லேலூயா. இரட்டிப்பான வரம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். இந்த இரட்டிப்பான வரமும் ஆசீர்வாதமும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீங்களானா இந்த எலிசாவை போல இந்த 7 விதமான அனுபவங்களையும் கடந்து போக வாஞ்சிங்க. இப்ப கருத்தோட கேட்கலாம்.